பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 1 3 6 11 18 எக்ஸ் 42 சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இப்போ கொடுத்துருக்க சீரியஸ் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 6 11 18 அடுத்து வந்து டேஷுக்கு இதில் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்களா? ஸோ அடுத்து 42 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். இது ரெண்டு கூட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கலாம் பாருங்க. அதாவது இது ரெண்டோடைய டிஃப்ரென்ஸ் எனக்கு 2ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்றாங்க 3. அடுத்து 6க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 5. அடுத்து வந்து 11க்கும் 18க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் என்னவா இருக்கு? பிரைம் நம்பரா இருக்கா? பிரைம் நம்பரா இருக்கு. ஸோ பிரைம் நம்பரா இருக்கனால 18க்கு அடுத்து, அதாவது 7க்கு அடுத்து வர பிரைம் நம்பர் என்ன சொல்லலாம்? 11ன்னு சொல்லலாமா? அப்போ 18 + 11 என்னவா இருக்கலாம்? 18 + 11 = 29 இருக்கலாம். இப்போ 29 வந்திருக்கும். அதோட நம்ம அடுத்த பிரைம் நம்பர் ஆட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? 42 வந்திருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல 29 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 29 எடுத்துக்கலாம். ஸோ சி ஆப்ஷன் ஈக்குவல் டு 29. நோட் பண்ணிக்கோங்க.